அனைத்து மாநில மொழிகளுக்கும் சம அந்தஸ்தும் சம உரிமையும் வழங்கப்பட வேண்டும் என்றும் மொழி திணிப்பை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். எழுந்திருக்கிற பிரச்சனை என்பது 1959ஆம் ஆண்டும் 63ஆம் ஆண்டும் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகின்ற வரையில் இந்தியை திணிக்கக்கூடாது, ஆங்கிலம் இணைப்பை தொடர வேண்டும் என்று பண்டித நேரளித்து வாக்குறுதிக்கு முரணாக, புறம்பாக, விரோதமாக மத்திய அரசாங்கம் செல்கிறது. ஒரு மொழியை படிப்பதற்கு யாரும் தடை வைப்பதில்லை, ஆனால் மொழி திணிப்பை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மொழி என்று சொல்லுகிற பொழுது அனைத்து மொழிகளுக்கும் உரிய வாய்ப்பும் சம அந்தஸ்து. இப்போ இலங்கையில் என்ன பிரச்சனை வந்தது? சிங்கள மொழிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் உரிமைகளும் என்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழிக்கு இல்லை என்ற பிரச்சனை வருகிறது. அதே போல் இந்தியில் தமிழ் என்றல்ல, அந்தந்த மாநிலங்களில் அந்த தாய்மொழி எந்த மக்கள் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மொழிகளுக்கும் சம அந்தஸ்து, சம உரிமை வழங்கப்பட வேண்டும். அதை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மறுத்து மீறி இரு மொழிகளுக்கு மட்டும், இந்தி சமஸ்கிருதம் என்ற இரண்டு மொழிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறது.